to God. இன்றைய தெய்வ செய்தியின் தலைப்பு என் பின்னே வாருங்கள். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை சபையார் அனைவரும் என்னோடு கூட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 9:23 நானே உங்களுக்காக வாசிக்கட்டும். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினார் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என்னை பின்பற்ற கடவன். யார் சொன்னது? இயேசு சொன்னார். யாரை பார்த்து சொன்னார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே சரீர பிரகாரமாக சுற்றி திரிந்த நாட்களிலே மலை மீது ஏறினார் போதிப்பதற்காக. எண்ணற்ற மக்கள் அவர் பின்னே போனார்கள். வனாந்தரத்துக்கு சென்ற அங்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடினார்கள். மலையிலே ஏறினார், கடற்கரைக்கு போனார். எங்கெல்லாம் இயேசு போனாரோ அங்கெல்லாம் திரளான கூட்டம். அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக, சுகத்தை பெற்றுக் கொள்வதற்காக, உணவு உட்கொள்வதற்காக இயேசு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடினார்கள். வீட்டிலே பிரசங்கிக்கிறார், இடம் அங்கு இல்லை, அவ்வளவு திரளான மக்கள். வேதம் சொல்லுகிறது, எல்லாரையும் நோக்கி, not the word, எல்லாரையும் நோக்கி. இயேசுவை பின்பற்றுவது ஒரு தேசத்துக்கு மட்டும் அல்ல, ஒரு மொழி பேசுபவர்களுக்கு மட்டும் அல்ல, ஒரு ஜாதியாருக்கு மட்டும் அல்ல, கிறிஸ்துவருக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் இந்த செய்தி பொதுவானது. இயேசு சொன்னார், எல்லாரையும் பார்த்து, அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த மாலை வேளையிலே இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார். உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள். வேதத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்கள். அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், not the word, விரும்பினால். இது கட்டாயம் அல்ல. ஒன்று நீங்க பின்பற்றலாம், அல்லது நீங்க பின்பற்றாமல் போய்விடலாம். யாரையும் அவர் கட்டாயப்படுத்தவில்லை. சொல்ல வேண்டியதை சொல்றாரு. நீங்கள் செய்வதும் செய்யாமல் விட்டு விடுவதும் உன் கருத்தில் இருக்கிறது. அவர் கட்டாயப்படுத்தவில்லை. பிரியமானவர்களே, கட்டாயப்படுத்தவில்லை. இதே போல பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு சம்பவம் ஒன்று காணப்படுகிறது. 1 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு பக்தனாகிய எலியா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். விரும்பினால், கட்டாயப்படுத்தவில்லை. பிரியமானவர்களே, பக்தனாகிய எலியா இதை சொன்ன பிறகு ஜனங்கள் ஒன்றும் சொல்லவில்லை. பிரியமானவர்களே, ஆவியானவர் இந்த செய்தியை சொல்லும் போது, ஒன்று நீங்கள் இயேசுவை பின்பற்ற வேண்டும், இல்லை என்றால் விட்டு விடலாம். அந்த காலத்து மக்களைப் போல நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? அமைதியாக இருக்காதீர்கள். ஒரு தீர்மானம் எடுங்கள். இந்த மாலை கூட்டத்தில் ஆவியானவர் பேசுகிறார், மகனே மகளே, என்னை பின்பற்றி வா. ஒரு தீர்மானம் எடுங்கள். இயேசுவே, இன்று நான் உம்மை பின்பற்றி வருவேன். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நம்முடைய ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை. இயேசு சொன்னார், எல்லாரையும் பார்த்து என்னை பின்பற்றி வாருங்கள். நான் யோசிக்கிறேன்,
இயேசு ஏன் என்னை பின்பற்றி வா என்று சொல்ல வேண்டும்? மனிதனுடைய வாழ்க்கை ஒரு யாத்திரை வாழ்க்கை. இது இந்த யாத்திரை ஒரு வினோதமான யாத்திரை. இந்த யாத்திரை ஒரு புதிய யாத்திரை. ஏன்? ஒரு தாயினுடைய வயிற்றிலே 10 மாதம் கருவறையில் இருக்கிறோம். அதை ஒரு பக்தன் சொல்லுகிறான், அது பையிலே இருக்கிறபடியினாலே பையூர் என்று சொல்லுகிறான். 10 மாதம் தாயினுடைய பையிலே கருவறையிலே இருந்து இந்த உலகத்திற்கு வருகிறோம். இந்த உலகம் பொய்யும் புரட்டும், எங்கும் பொய், எதிலும் பொய், பொய் மலிவாக இருக்கிறது. ஆகவே அந்த பக்தன் சொல்லுகிறான், இது பொய்யூர். பையூரில் இருந்து பொய்யூருக்கு வந்து விட்டோம். இந்த பொய்யூரில் இருந்து நீங்களும் நானும் மெய்யூருக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மெய்யூருக்கு போய் கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் காணாத ஒரு இடத்திற்கு போகிறோம். கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இந்த மனதிலே சிந்தனையிலே சிறிய மூளையிலே ஒரு இமேஜின் கூட பண்ண முடியவில்லை. பையூரில் இருந்த நாம் இந்த பொய்யூருக்கு வந்து இந்த பொய்யூரில் இருந்து மெய்யூருக்கு போய் கொண்டிருக்கிறோம். மெய்யூருக்கு போய் கொண்டிருக்கிறோம். இந்த பொய்யூரில் இருந்து மெய்யூருக்கு போகிற பரலோகத்திற்கு நாம் நம்முடைய சுயமாக நடக்க முடியாது, போக முடியாது. அன்பானவர்களே, நான் இன்றைக்கு ஒரு வீட்டில் இருந்து சோ அண்ட் சோ பர்சனை பார்க்க போகிறேன் என்று சொன்னால், அந்த சோ அண்ட் சோ பர்சனுடைய விசிட்டிங் கார்டு தேவை. அவர் எந்த ஏரியா, எந்த தெரு, லேண்ட்மார்க் என்ன, அவர் வீடு என்ன, பெயர் என்ன தெரிந்தால்தான் நான் லெகுவாக வீட்டை கண்டுபிடிக்க முடியும், அந்த நபரை பார்க்க முடியும். ஒண்ணுமே தெரியல, ரோடு பேர் தெரியல, நம்பர் தெரியல, லேண்ட்மார்க் தெரியல, ஏரியா தெரியல, எப்படிங்க போய் பார்க்க முடியும்? பிரியமானவர்களே, அதை போல அந்த மெய்யூருக்கு சொந்தக்காரர் இயேசுதான். அந்த மெய்யூரில் இருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பொய்யும் புரட்டும் இருக்கிற இந்த பொய்யூருக்கு வந்தார். 3 வருட காலம் நடந்தார், பாடுபட்டார், சிலுவையில் சுமந்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாளிலே அந்த மெய்யூருக்கு போனார். அவர் சொல்லுகிறார், மீண்டு வருவேன். ஆகவே மெய்யூருக்கு போவதற்கு ரூட் நல்ல அத்துப்படி ஆனவர் என் இயேசு. மெய்யூருக்கு ரூட் நல்லா தெரிந்தவர் இயேசு. ஆகவே தான் சொன்னார், என்னை பின்பற்றி வா. அது மட்டுமல்ல, அந்த மெய்யூருக்கு போவதற்கு உங்களுக்கும் எனக்கு தகுதி இல்லை. தகுதியோடு தான் மெய்யூருக்கு போக முடியும். நாம் அவர் பின்னாலே போனால் உங்களுக்கும் எனக்கும் அவர் தகுதிப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. யார் யாருக்கு மெய்யூருக்கு போகணும், அதற்கு தகுதிப்படுத்தக்கூடிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். என்னை பின்பற்றி வா. அருமையானவர்களே, நம் மாலை வேளையில ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். மெய்யூருக்கு போவதற்கு ஒரு நடிகனையும் நடிகையை பின்பற்றாதே, மத தலைவரை பின்பற்றாதே, பணக்காரர்களை பின்பற்றாதே, மகான்களை பின்பற்றாதே. யாரை பின்பற்ற வேண்டும்? இயேசு கிறிஸ்து ஒருவரை தான் நாம் பின்பற்ற வேண்டும். 2 கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் பின்பற்றுவது என் இயேசு கிறிஸ்துவை தான் பின்பற்ற வேண்டும். அவர்தான் அந்த மெய்யூரினுடைய அதிபர், அவருக்கு சொந்தக்காரர் அவர்தான். பிரியமானவர்களே, எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்தார்கள். அப்பொழுது தேவன் குறுக்கிட்டார். ஒரு நாள் 6,35,550 யுத்த புருஷர்களை, ஆண்களை மட்டும் சொல்லுகிறேன், அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அதோடு விட்டுவிடவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் போகும்போது பகலிலே அந்த வெயில் சூரிய வெளிச்சம் படுமா. விடுதலை பெற்ற மக்கள்
அந்த வெயில் படாத அளவுக்கு ஒரு குடையாக மேக ஸ்தம்பமாக முன்னால் போனாராம். இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் தேவை. இருட்டில் என்ன பண்ணுவது? அவர்களுக்கு அக்கினி ஸ்தம்பமாக முன்னாலே போனாராம். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சும்மா அப்படியே அவர் பின்னாலே போனாலே போதுமானது. கரங்களை தட்டி ஏன் என் பின்னே வாருங்கள் என்று சொல்லுகிறார். அவர் பின்னே போனா உனக்கு பாதுகாப்பு, உனக்கு வெளிச்சம், உன்னை பராமரிப்பார். புதிய ஏற்பாட்டிலே யோவான் எழுதின நற்செய்தியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மேய்ப்பன், பிரதான மேய்ப்பன். ஆடுகளுக்கு முன்பே நடந்து போகிறார். ஆடுகளுக்கு முன்னே நடந்து போகிறார். இப்ப ஆடு என்ன செய்யணும்? பின்னால சும்மா போனோம். மேய்ப்பனுக்கு பின்னால் ஆடு போனால் புல்லு வேண்டுமா? மேய்ப்பன் கொடுப்பார். உனக்கு தண்ணீர் வேண்டுமா? அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே மேய்ப்பன் நடத்துவார். உனக்கு பாதுகாப்பு வேண்டுமா? முன்னால் போகிற மேய்ப்பன் சும்மா இருக்க மாட்டார், பாதுகாப்பார், உன்னை பராமரிப்பார். வேதம் சொல்லுகிறது, அந்த மேய்ப்பனுக்கு பின்னாலே ஆடுகள் போனால் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைய முடியும், உன் தேவைகள் சந்திக்கப்பட முடியும். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள், உங்களை பராமரிப்பேன், உங்களை பாதுகாப்பேன், உங்கள் தேவைகளை சந்திப்பேன். ஏன் என் பின்னே வாருங்கள் என்று சொன்னால், உங்களை கைவிட்டு விட மாட்டார், உங்களை கைவிட்டு விட மாட்டார். போகட்டும். அவர் என்ன சொல்லுகிறார்? என் பின்னே வாருங்கள் என்று சொல்லும் போது லூக்கா 9:23 தன்னைத்தானே வெறுத்து அவர் பின்னாலே போகணுமா? உன்னை நீயே வெறுக்கணும். அது ஆங்கில வேதத்தில் வாசித்தால் வெறுத்து என்ற வார்த்தைக்கு பதிலாக டினை, மறுதலிக்கணும். புரியல? மனிதனுடைய சுபாவம் எப்பொழுதும் தன்னை உயர்த்துவான். மனிதனுடைய சுபாவம் எப்பொழுதும் தன்னை மேன்மையாக வைத்து பேசுவான். மனிதனுடைய சுபாவம் எப்பொழுதும் தன்னையே பாராட்டுவான். நான் சபையில பாஸ்டராக இருக்கிறேன். 40 வருட காலமாக வருவாங்க சில பேர், பாஸ்டர் எனக்கு ஒரு பாட்டுக்கு சான்ஸ் கொடு. எதுக்கு? நான் நல்லா பாடுவேன், மற்றவங்க மாதிரி அப்படி இல்லை, நல்ல ஸ்கேல்ல பாடுவேன். தன்னை உயர்த்த வருகிறான். நான் சபையில பாஸ்டராக இருக்கிறேன். நிறைய பேர் ஏதாவது சபைக்கு உதவி செய்வாங்க, பாஸ்டர் என்ன புகழ்ந்து பேசுங்க. மனிதனுடைய சுபாவம் எப்பொழுதும் தன்னை புகழ்ந்து தன்னை உயர்த்தி காண்பிப்பது. எல்லாரும் பவுண்டேஷன் போட்ட மாதிரி நான் என் வீட்டு பவுண்டேஷன் போல ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டு இருக்கிறேன். எல்லாரும் பிள்ளைகளை படிக்கிற வைக்கிற மாதிரி நான் என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன். இங்கிலீஷ் மீடியத்தில் ஸ்டாண்டர்ட் ஒரு காலேஜில் படிக்க வச்சிருக்கிறேன். என் ஜாதி என்ன, என் கோத்திரம் என்ன, என் ஏரியா என்ன, என் படிப்பு என்ன, என்னுடைய வருமானம் என்ன, நான் என்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறான். ஆகவேதான் இயேசு சொன்னார், என்னை பின்பற்றி வர கடவன் மறுதலித்து விடு, நான் என்கிற பாரத்தை தூக்கி போட்டு விடு. நான் என்பது ஒரு அழுக்கான கந்தை, ஒரு அழுக்கான கந்தை. ஆகவேதான் மார்க் எழுதிய நற்செய்தியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கிறது, அதை நீக்கிவிட்டு வா, அதை செப்பரேட் பண்ணிக்கோ, அந்த குறையை சரி செய்து கொள். அந்த குறை என்பதுதான் பாரம், பகை, கசப்பு, வைராகியம், கோபம், எரிச்சல், இதெல்லாம் ஒரு குறை. உன்னை நீயே உயர்த்துவது. அந்த பாரத்தை தூக்கி எறிந்து விடு, அந்த பாவத்தை தூக்கி எறிந்து விடு. ஒரு நாள் ஒரு வாலிபன் மோட்ச பாக்கியத்தை பெறுவதற்காக தானம் தர்மம் பண்ணினான். புண்ணிய ஸ்தலங்களுக்கு போனான், புண்ணிய நதிகளிலே நீராடினான், சன்மார்க்கமாக வாழ்ந்தான். ஆனால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அவன் வாழ்க்கையிலே இல்லை. அவன் யோசித்தான்,
எப்படி இந்த மோட்ச பாக்கியத்தை பெறுவது என்று அறிந்து கொள்வதற்காக ஒரு முனிவரை இடத்தை சந்தித்தான். ஒரு முனிவரை பார்த்து சொன்னான். அதற்கு முனிவர் சொன்னார், தம்பி, மோட்ச பாக்கியம் போணுமா? ஆமாம் சுவாமி, அதோ இருக்கேன் குடிசை, நீ அங்க வந்தா உட்கார்ந்து நிதானமா எப்படி மோட்ச பாக்கியம் போத்து பெறலாம், மோட்சத்துக்கு எப்படி போகலாம், ரூட்டை கிளியரா சொல்றேன், என் குடிசைக்கு வந்துடு. சதான் சாமி, உன் கூடவே வர. தம்பி, ஒன்று செய்யணும், என் கூட நீ வரணும், என் குடிசைக்கு வரணும். நீயே ஒரு 3 கல்லு செலக்ட் பண்ணிக்கோ, அந்த 3 கல்லை தூக்கிட்டு என் கூட வரணும். இந்த வாலிபன் போனான். தன்னால் தூக்கக்கூடிய சக்தி உள்ள ஒரு 3 கற்களை எடுத்துக்கொண்டான். ஒரு கல்லை எடுத்து தலையில வச்சுக்கினான், ஒரு கல்லை எடுத்து தோல்ல வச்சுக்கினான், ஒரு கல்லு கையில வச்சுக்கிட்டான். நடந்து போகிறான். முனிவரும் பேசிக்கொண்டே போகிறார்கள். உடனே இந்த வாலிபன் சொன்னான், சுவாமி, தலையில இருக்கிற கல்லு ரொம்ப அழுத்துது, என்னால் முடியலையே, நீங்க போற வேகத்தை என்னால் நடக்க முடியலையே. முனிவர் சொன்னார், தலையில இருக்க கல் இங்க போட்டுடு, என் கூட வா. ரொம்ப நன்றி சுவாமி. வாலிபன் தலையில இருக்கிற கல்லை போட்டான். இப்பொழுது தோள் மீது ஒரு கல், கையிலே ஒரு கல். பேசிக்கொண்டே போகிறார்கள். வாலிபன் சொன்னான், சுவாமி, எனக்கு ரொம்ப கால் வலிக்குது, தோல் வலிக்குது, நான் கொஞ்ச நேரம் இங்கே உட்கார போறேன், எல்லாம் நடக்க முடியல. கவலைப்படாத தம்பி, தோல் இருக்கிற கல்லை கீழே போட்டுடு, போட்டுட்டு கையில் ஒரு கல்லு தானே, அதை தூக்கிட்டு வா. வாலிபனுக்கு சந்தோஷம். தோளில் இருந்த கல்லை கீழே போட்டு விட்டான். ஒரு கல்லோடு அவன் நடக்கிறான். கொஞ்சம் தூரம் போகும்போது கால் வலிக்கிறது. ஏற்கனவே தலைவலி, ஏற்கனவே தோல் வலி, இதுவே கல்லு தூக்கிட்டு போற. சுவாமி, என்னால் இனி ஒரு அடி கூட நடக்க முடியாது, பயங்கரமான தலைவலி, பயங்கரமான தோல்வலி, இந்த கல் வேற தூக்கிட்டு என்னால வர நடக்க முடியல சுவாமி, என்னை விட்டுடு. இல்ல தம்பி, அது இருக்குது, கிட்ட வந்துச்சு குடிசை, இந்த கல்லு கூட இங்கே போட்டுடு, இந்த கல்லோட இங்கே போட்டுடு, என் கூட வா. வாலிபனுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கல்லு இங்க போட்டான். முனிவர் கூட போயிட்டு குடிசையில் அமர்ந்தான். முனிவர் சொன்னார், நீ மோட்சம் போணுமா? ஆமா. அப்போ என் குடிசைக்கு வருவதற்கு நீ பாரத்தெல்லாம் கீழே தள்ளிட்ட, பாரத்தெல்லாம் போட்டுட்ட. அதை போலதான் மோட்சத்துக்கு பாரத்தோடு போக முடியாது. 3 கல்லு கீழே போட்ட. 1, உன் சுயம் என்கிற கல்லை கீழே போட்டுடு. 2, என் எதிர்காலம் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கு நினைக்கிற பாரு, அப்படி பேராசை கீழே போட்டுடு. 3, நீ என்ன தெரியுமா செய்யணும்? உன்னுடைய உலக ஆசை, உலக இச்சை, அதெல்லாம் தூக்கி போட்டுடு. சுயம். 2, பேராசை. 3, உலக ஆசை தூக்கி போட்டுடு. இந்த பாரத்தை கீழே தூக்கி போட்டுட்டா லெகுவாக என் குடிசைக்கு வந்தது போல அந்த மோட்சத்திற்கு, அந்த ஸ்ரீவைகுண்டத்திற்கு உன்னால் போகலாம். பிரியமானவர்களே, நீங்கள் பாரத்தை சுமந்து கொண்டு பரலோகத்திற்கு போக முடியாது. ஐ என்பது நேராக இருக்கிறது, அது பெண்ட் பண்ணி சீயாக மாறணும், சீயாக மாறணும். நீங்க ஒரு ரோடு போட்டு பிளான் போட்டு வீடு கட்டிட்டு அந்த இயேசு உன் பக்கமாக இழுக்க பார்க்கிறீர்கள். இல்லை, இயேசு சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள், விட்டு கொடுங்கள், இயேசு பின்னால் போகுங்கள். பிரியமானவர்களே, அந்த வேத பகுதி நீங்கள் வாசித்து பாருங்கள். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும், டெய்லி, ஏதோ ஒரு நாள் சிலுவை எடுக்கிறது அல்ல, டெய்லி சிலுவை சுமக்கணும். நிறைய பேர் இன்னைக்கு ஒரு நாள் சிலுவையை எடுப்பார்கள், பாரம் என்று சொன்ன உடனே கீழே வச்சிருவாங்க. இதோடு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் சிலுவை எடுப்பதுனோ, டெய்லி, தினந்தோறும். நான் யோசித்தேன், ஏன் ஒரு மரத்தை கொண்டு தூக்கி கொண்டு வா சொல்லாம சிலுவை சுமந்து கொண்டு வா என்று சொல்ல வேண்டும்?
நான் சிலுவையை எடுக்கும் போது என் சிந்தனையிலே ஒன்று வருகிறது. அது மரண பயணம். மரண பயணம். மரணத்தை நோக்கி போகிறேன். மரணத்துக்கு பின்பு ஜீவன் இருக்கிறது, உயிர்த்தெழுதல் உண்டு. அதை வெளிப்படுத்துகிறது சிலுவை. 2, சிலுவை டெய்லி காலையில எழுந்த உடனே நான் சிலுவையை தூக்கும் போதே எனக்கு ஞாபகம் வருகிறது, இன்றைக்கும் பாடுகள் உண்டு, இன்றைக்கும் பாடுகள் உண்டு, இன்றைக்கும் நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு. அதை சகிக்க கர்த்தாவே கிருபை தாரும். பிரியமானவர்களே, நீங்கள் பாடுபட ஒப்பு கொடுத்தால் அவைகளை சமாளிக்கக்கூடிய பலத்தை கொடுப்பார். தீர்க்க தரிசனமாக சொல்லட்டும், நீ பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தால் அந்த பாடுகளை பாட்டாக மாற்றி விடுவார். பிரியமானவர்களே, டெய்லி டெய்லி சிலுவை எடுத்துக்கொண்டு வாருங்கள். இன்னொரு கருத்து சொல்லணும், தான் சிலுவை. இந்த சிலுவை என்பது ஒரு தனித்தனியாக சுமக்கக்கூடிய ஒரு அனுபவம். தான் சிலுவை என்பது தனித்தனியாக பின்பற்றக்கூடிய அனுபவம். இங்க இருக்கிற தம்பிக்கு சுமக்கக்கூடிய சிலுவை குரூப்ல அல்ல, தன்னந்தனியாக. என்னுடைய சிலுவை உனக்கு அல்ல, உங்களுடைய சிலுவை எனக்கு அல்ல. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்பமாக பின்பற்றுவதல்ல. ஒவ்வொருவரும் அவரவருக்குரிய சக்திக்கு ஏற்றாற் போல தனித்தன்மை வாழ்ந்தது தனித்தனியாக பின்பற்ற வேண்டும். நம்முடைய அழைப்பு தனித்தன்மை. குரூப்ல போக கூடாது, தனியாக. அந்த சகோதரியுடைய சிலுவை போல அந்த சகோதரிக்கு அல்ல, அந்த பிரதருடைய சிலுவை போல எனக்கு அல்ல, என்னுடைய சிலுவை போல உனக்கு அல்ல. தனித்தனியாக போக வேண்டும். பிரியமானவர்களே, சிலுவை, தன் சிலுவை. வேதத்தில் நான் வாசித்து பார்த்தேன். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள். நம்ம அடிக்கடி என்ன சொல்றது தெரியுமா? நான் போற இடத்துல ஆண்டவர் வருகிறார், என்னுடைய போக்கிலும் என் வரத்திலும் ஆண்டவர் வருகிறார். உண்மை. அதே நேரத்தில் இயேசுவை நான் பின்பற்றுகிறேன் என்றால் அவர் எங்கு போகிறாரோ அங்கு நான் போக வேண்டும். அவர் போகிற இடத்திலே நான் போக வேண்டும். 5 அப்பம் 2 மீன் கொடுக்கும் போது அங்கு போகணும். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றும் போது அங்கு போகணும். மரித்தவனை உயிரோடு எழுப்பினாரே அங்கு போகணும். அந்த சப்பானி நடந்தானே அங்கு போனோம். இன் ஷார்ட், அற்புதங்கள் அதிசயங்களை செய்யும் போது மலைகளிலே, வனாந்தரத்திலே, கடற்கரையிலே பல மைல்கள் தூரம் நடந்து போகணும். துயரமாக ஒரு வார்த்தை சொல்லட்டும், இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு அவர் அறையப்படுவதற்காக போகிறார். அற்புதங்களும் அதிசயங்களையும் சுகத்தையும் உணவையும் பெற்றவர்கள் அங்கே யாருமே கிடையாது. 12 அப்போஸ்தலர் எங்கு போனார்கள்? அற்புதங்கள் அதிசயம் பெற்றவர் எங்கே போனார்கள்? ஒருவரே காணோம். வேதம் சொல்லுகிறது, அவர் எங்கே போனாலும் அங்கே போக வேண்டும். சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரர் சொன்னார், இப்ப என்னங்க பாஸ்டருக்கு பெரிய சபை, நிறைய மக்கள், ரொம்ப பணம் வருது, இதெல்லாம் நம்ம இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு முழு நேர ஊழியக்காரனாக எனக்கு, அழைக்கப்பட்ட ஊழியக்காரனாக எனக்கு வேலை செய்து கொண்டு இருக்கிற ஒரு சகோதரன் புத்திமதி சொன்னார். நேரா ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போனேன். அவங்க மனைவி பிள்ளைகள் உட்கார வச்சு சொன்னேன், உங்க வீட்டுக்காரர் இப்படியெல்லாம் சொன்னாரு, ரொம்ப சந்தோஷம், முதல்ல அவர் வேலையை விட சொல்லு. 2, நான் விடிய காலம் 3 மணிக்கு எழுந்து நான் ஜெபம் பண்றேன், அதன் பிறகு குடும்ப ஜெபம் பண்றேன், அதன் பிறகு பைபிள் படிக்கிறேன், அதன் பிறகு மக்களை சந்திக்கிறேன், அதன் பிறகு பைபிள் ஸ்டடி நடத்துறேன், அதன் பிறகு வீடு வீடாக கோட்டை பிரவேட்டி கலந்துகிறேன், ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்றேன், வியாதினா ஓடுறேன், அடக்கனா ஓடுறேன், ஞானசனா ஓடுறேன், உன் வீட்டுக்காரர் என் கூட அனுப்பு. இதாங்க நான் சொன்னேன்.
1.5 வருஷமா அந்த சகோதர சபைக்கு வரலைங்க. 1.5 வருஷமா வரல. பணம் என்றால் வருகிறார்கள், பதவி என்றால் வருகிறார்கள், கணக்கு கேட்பதற்கு நிறைய மக்கள் வந்துட்டாங்கன்னு. நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இயேசுக்கு எப்படி சிங்காசனம் வந்தது? இயேசுக்கு எப்படி பிதாவுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார்? சிலுவையை சகித்து. நோட் தி வேர்ட், சிலுவையை சகித்து. கிராஸ், கிரவுன் வருகிறது. ஆனால் இக்காலத்துடைய விசுவாசிகளே, உங்களுக்கு பாடு வேண்டாம், உபத்திரம் வேண்டாம், பதவி மட்டும் வேண்டும். அது எப்படி? இயேசுவுக்கு சிங்காசனம் வந்ததற்கு காரணமே சிலுவை. அவமானத்தின் பாதையிலே போனாதான்